மார்ச் 17ஆம் தேதி திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சண்முக பிரியன். வணக்கம் பிரியன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வருகின்ற 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக 20 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகின்றது. மேலும் அந்த தொகுதிகள் எவை என்பது குறித்து தற்போதுதான் தொகுதி பட்டியலானது திமுக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக வேட்பாளர் பட்டியல் என்பது வருகின்ற 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த வேட்பாளர் தேர்வு என்பதற்காக திமுக தரப்பிலிருந்து விருப்ப மனுக்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி மாலை வரை பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை கட்சி தலைமையிடம் வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 1500க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் திமுக தலைமையிடம் வந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஆகிய 2 தேதிகளில் திமுகவுடைய வேட்பாளர் நேர்காணல் என்பது திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் பொருளாளர் துரைமுருகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக அந்த நேர்காணலை நடத்தியிருந்தார்கள். கடந்த 9ஆம் தேதி சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 10ஆம் தேதி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணல் என்பது நடைபெற்றிருந்தது. இரண்டுக்கும் சேர்த்து 1200க்கும் மேற்பட்ட நபர்களிடம் அந்த நேர்காணல் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதில் இருந்து குறிப்பிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு என்பது தற்போது செய்ய தொடங்கியிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக வருகின்ற 17ஆம் தேதி மாலை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலும் அதே போன்று சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக வருகின்ற 17ஆம் தேதி மாலை அண்ணா அறிவாலயத்தில் இருந்து இந்த வேட்பாளர் பட்டியல் என்று வெளியிடப்படும் எனவும் இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது நடைபெற்ற நேர்காணலில் இருந்து அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் அதற்கான பணிகள் நேற்று தினமே துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திமுக தரப்பிலிருந்து தகவல்களாக தெரிவிக்கப்படுகின்றன. இருந்தபோதிலும் இன்றைய தினம் மாலையில் ஒரு ஆலோசனை கூட்டமும் அதன் பின்னர் நாளையும் ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த வேட்பாளர்களை இறுதி செய்து அந்த இறுதி பட்டியலை கொண்டு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளுக்கு மட்டும் இல்லாமல் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கும் சேர்த்து வெளியிட திமுக தலைமை திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போதைய நிலவரப்படி ஒரு சில வேட்பாளர்கள் என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. சென்னையை பொறுத்தவரையில் வட சென்னை, தென் சென்னை மற்றும் மத்திய சென்னைகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று தூத்துக்குடிக்கான வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீலகிரி தொகுதிக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. வட சென்னையை பொறுத்தவரையில் கலாநிதி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தென் சென்னையில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசின் உறவினர் தமிழச்சி தங்கபாண்டியன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று மத்திய சென்னைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் தயநிதி மாறன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தூத்துக்குடியில் கனிமொழி மகளிரணி செயலாளர் கனிமொழி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று நீலகிரிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் திமுக வட்டார தகவல் அடிப்படையில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அனைத்தும் இன்று தினம் நாளை நடைபெற இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடனான கலந்தாலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு முறைப்படி இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது 17ஆம் தேதி மாலை அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது.